ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்பியான கரடி கதை கேட்க போகிறோம். நம்ம ஒரு அழகான காட்டுக்குள்ளே போகிறோம். அந்த காட்டில் ஒரு அழகான சப்பியான கரடி இருந்துச்சா. அந்த கரடி எப்போ பாரும் தூங்கிக்கிட்டே இருக்குமா. அதுக்கு இதே வேலை, ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு அணில் வந்துதான். அந்த காட்டில் இந்த அணில் பயங்கர துருதுருன்னு இருக்குமா. அந்த கரடிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நட்டீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குமா. அந்த மஷ்ரூம் மேலே ஸ்லைடிங் போகுமா, சறுக்கி விளையாடுமா, மரத்தில் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் தாவிக்கிட்டே இருக்குமா. இப்படி பயங்கர துருதுருன்னு இருக்குமா. அதுக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக. அந்த காட்டில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்குமா. அப்போ என்ன பண்ணிச்சு, அந்த சேட்டை மட்டும் இல்லாமல் அந்த கரடியோட பெல்லி மேலே, வயிறு மேலேயும் ஏறி சறுக்கி விளையாண்டுட்டே இருக்குமா. அதை சுற்றி சுற்றி தொந்தரவு பண்ணுமா. ஒரு நாள் கரடி எழுந்திரிச்சு, ஐயோ யாரடா இது சுற்றி சுற்றி வர்றது, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சான். ரொம்ப தொந்தரவாக இருக்குடா நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா அது துருதுருன்னு இருக்கிறது இதுக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு, அப்புறம் சரிடா நீ விளையாட ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சான். அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த காட்டில் பயங்கர வெள்ளம், புயல் அப்படின்னு பயங்கரமாக புயல் வந்ததான். புயல் வரப்போகிற மாதிரி அறிகுறி தெரிஞ்ச உடனேவே என்ன பண்ணிச்சு, இந்த ஸ்குரில் ஒவ்வொரு மரத்துலையும் தாவி தாவி போயிட்டு இதை எல்லார்கிட்டேயும் சொல்லணும், அப்போ தான் அவங்க பத்திரமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்துலேருந்து தாவி தாவி போயிட்டு எல்லா அனிமல்ஸ்கிட்டேயும் சொல்லிடுச்சான். அப்போ அந்த கரடி என்ன பண்ணிச்சான், அது பலமாக இருக்கும் இல்லையா, அதோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அது வீடு மாதிரி கட்டுச்சான். அப்போ எல்லா விலங்குகளும் அதுக்குள்ளே தங்கிக்கிட்டாங்களாம். அதனால் எல்லா விலங்குகளும் ரொம்ப சேஃப் ஆகிட்டாங்களாம். அதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ரொம்ப ஆக்டிவாக துருதுருன்னு இருக்கணும், அதுதான் நல்லது, எல்லாரோடையும் ஹாப்பியாக இருக்கணும். இருப்பீங்களா? அதோட கதை முடிஞ்சது. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.